ஜீப்ரா வரிக்குதிரை உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜிராஃபி, அதாவது ஒட்டகச்சிவிங்கி. பார்க்கறதுக்கு கருப்பு கலர்ல வரியா வரிக்குதிரை மாதிரியே இருந்தாலும் இது வந்து ஒரு ஒட்டகச்சிவிங்கி. நைல் திலாப்பியா அண்ட் நைல் தெர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான அந்த வகையான மீன்கள். அதே மாதிரி ஒட்டகச்சிவிங்கி மீன், ஜீப்ரா கேட்ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வகையான மீன்களும் இந்த காங்கோ நதியில மட்டுமே பார்க்க முடியும். வணக்கம் நண்பா, தமிழ் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் காடுகள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த காடுகள் இருக்கக்கூடிய ரகசியங்களுக்கும் எந்த ஒரு வகையிலுமே ஒரு குறைச்சல் 1% கூட குறைச்சல் இல்லாத இன்னொரு ரெயின் ஃபாரஸ்ட் இந்த உலகத்தில் இருக்கு. அதுதான் கம்போலியன் ரெயின் ஃபாரஸ்ட். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து எப்படி இந்த உலகத்தோட லங்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுதோ அதே மாதிரி தான் இந்த கம்போலியன் ரெயின் ஃபாரஸ்ட்டுமே வந்து இந்த உலகத்தோட 2வது மிகப்பெரிய மலைக்காடு. கம்பேர் பண்ணிங்கன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டோட அளவில் 3/1 பங்கு இந்த கம்போலியன் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு. அதோட காங்கோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நதியுமே இந்த கம்போலியன் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கு. ரொம்பவுமே செழிப்பான ஒரு காடு தான் இந்த காடு. இந்த காடு வந்து மரணத்தின் வாசல் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா உள்ள போனால் வெளியே வர முடியாது. எந்த அளவுக்கு அமேசான் வந்து ரொம்ப அடர்த்தியான ஒரு காடு, அதே மாதிரியான ஒரு அடர்த்தியும் ஆபத்தான காடும் தான் இந்த கம்போலியன் ரெயின் ஃபாரஸ்ட். இந்த கம்போலியன் ரெயின் ஃபாரஸ்ட்ல வந்து இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாத பல உயிரினங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. கண்டுபிடிச்சது ஆயிரக்கணக்கில் இருக்கு. பட் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத உயிரினங்களும் இன்னும் சில உயிரினங்கள் இந்த கம்போலியன் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப அடர்த்தியான காடு, பட் டேஞ்சரஸான காடும் கூட. அதே மாதிரி விசித்திரமான இங்க மட்டுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு சில உயிரினங்களும் இருக்கு. அந்த மாதிரி உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவும் பூர்வீகமாகவும் தாயகமாகவுமே இந்த கம்போலியன் ஃபாரஸ்ட் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதோட இந்த கம்போலியன் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து 5 நாடுகள் கூட இதோட எல்லைகளை வந்து பகிர்ந்துக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு காடு தான் இந்த கங்கோலியன் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ இந்த கங்கோலியன் ரெயின் ஃபாரஸ்ட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இது வந்து மரணத்தின் வாசல், மரணத்தின் காடு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன, இங்க மட்டுமே பார்க்கக்கூடிய விசித்திரமான உயிரினங்கள் என்னென்ன இங்க இருக்கு, இதுல இருக்கக்கூடிய அந்த நீளமான நதி எப்படி இருக்கு, அந்த நதியோட அளவு, இந்த காட்டோட அளவு, இப்போ அந்த காடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டுக்கிட்டும் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா டீடைலா ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களே அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய உலகின் 2வது மிகப்பெரிய மலைக்காடு அப்படின்னா அது வந்து இந்த கங்கோலியன் மலைக்காடு தான். கிட்டத்தட்ட 50 மில்லியன் ஏக்கர் பரப்பளவு கொண்டது, அதாவது 2 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர். அந்த அளவுக்கு மிகப்பெரிய காடு தான் இந்த கம்போலியன் ஃபாரஸ்ட். இந்த காட்டுக்கு கங்கோலியன் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு பேர் வர்றது காரணம் என்னன்னா, இந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த மிக நீளமான நதி தான். அந்த நதியோட பேரு காங்கோ நதி. காங்கோ அப்படிங்கிற அந்த பேரை வச்சு தான் இந்த காட்டுக்கு வந்து கங்கோலியன் அப்படிங்கிற இந்த பேரே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நதியோட நீளத்தை உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக நீளமான நதின்னு கேட்டால் கங்கான்னு தான் எல்லாருமே சொல்லுவோம். அந்த அளவுக்கு இந்தியாவில் முதன்மையாக இருக்கக்கூடிய கங்கை நதியோட நீளம் எவ்வளோன்னா 2500 கிலோமீட்டர். 2500 கிலோமீட்டர் நீளம் உள்ளது தான் இந்த கங்கை நதி. ஆனால் இந்த காங்கோ நதியோட நீளம் எவ்வளவு தெரியுங்களா? அப்படியே நம்ம கங்கை நதியோட 2 மடங்கு பெரியது தான் இந்த காங்கோ நதி. அதாவது 4700 கிலோமீட்டர் நீளம் இந்த காட்டுக்குள்ள டிராவல் பண்ணுது. 4700 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த காங்கோ நதியும் 2 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர் அளவு இருக்கக்கூடிய காடு தான் இந்த கங்கோலியன் ரெயின் ஃபாரஸ்ட். இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட் பல விசித்திரமான ரகசியங்களை வந்து இந்த காட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கு. பல வகையான உயிரினங்கள், வெளியுறவோட தொடர்பில்லாத ஆதி மனிதர்கள் இங்க மட்டுமே பார்க்கக்கூடிய சில வினோதமான உயிரினங்கள் முதற்கொண்டு இந்த காட்டுக்குள்ள ஏராளமா இருக்கு. இந்த கங்கோலியன் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தாவரங்களை பத்தி சொல்லணும்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த தாவர இனங்கள்ல 3/1 பங்கு இந்த கங்கோலியன் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கு. அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தாவரங்கள்ல 30% மேற்பட்ட தாவரங்கள் வந்து இந்த காட்டுக்குள்ள மட்டும்தான் பார்க்க முடியும். வெளி உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த கங்கோலியன் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ள மட்டுமே பார்க்க முடியும். தாவரங்கள் மட்டும் இல்ல, இங்க மட்டுமே தனித்துவமா பார்க்கக்கூடிய சில உயிரினங்களும் இருக்கு. அது என்னென்ன உயிரினங்கள்னா, கொரில்லா வகையில நிறைய உயிரினங்கள் இங்க மட்டுமே அதிக அளவுல இருக்கு. வெஸ்டர்ன் லோலாண்ட் கொரில்லா அப்படிங்கிற இந்த கொரில்லா இனத்தோட தாயகமே இந்த கங்கோலியன் ரெயின் ஃபாரஸ்ட் தான். அதோட இந்த காட்டுக்குள்ள சிம்பான்சி வகையான குரங்குகள், ஒலிவ் பபூன், பிளாக் கொலபஸ் அப்படிங்கிற அரிய வகை குரங்குகள், ரெட் கொலபஸ் மங்கி அப்படிங்கிற மாதிரியான குரங்கு இனங்கள் இங்க மட்டுமே அரிதினும் அரிதா பார்க்க முடியுது. அதோட தாயகமாகவும் இந்த காடு தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆப்பிரிக்கா காட்டு யானைகள் இந்த காட்டுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி ஆப்பிரிக்காவோட புதர் யானை அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்கு. அந்த வகையான யானைகளும் இந்த காட்டுக்குள்ள அதிக அளவுல பார்க்க முடியும். சிறுத்தைகள், பாங்கோ அப்படிங்கிற ஒரு விதமான தனித்துவமான மான்கள் வந்து இந்த இடத்துல தான் அதிக அளவுல பார்க்க முடியுது. இங்க மட்டுமே பார்க்க முடியும் தான் சொல்லணும், அதிக அளவுல கூட இல்லை. இங்க மட்டும்தான் இந்த வகையான மான்களை வந்து நம்ம பார்க்க முடியும். அதோட விசித்திரமான சிவப்பு நதி பன்றி, இதை வந்து இங்க மட்டுமே தான் பார்க்க முடியும். இந்த வகை
பன்னிகளை இந்த காட்டுக்குள்ள மட்டுமே பார்க்க முடியும். இந்த உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மட்டுமே பார்க்கக்கூடிய இன்னொரு விலங்கு உயிரினமான, இதை நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க, ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, ஜீப்ரா, வரிக்குதிரை உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜிராஃபி, அதாவது ஒட்டகச்சிவிங்கி. பார்க்கறதுக்கு கருப்பு கலர்ல வரியா வரிக்குதிரை மாதிரியே இருந்தாலும் இது வந்து ஒரு ஒட்டகச்சிவிங்கி. இந்த வகையான ஒட்டகச்சிவிங்கிகள் வந்து இந்த கம்போலியா நாட்டுக்குள்ள மட்டுமே தான் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியும். அந்த மாதிரியான உயிரினங்கள் தான் இது எல்லாமே. இந்த கருப்பு ஜிராஃபியை வந்து ஜீப்ரா ஜிராஃபிக் அல்லது கங்கோலியன் ஜிராஃபிக் அப்படின்னு வந்து இவங்க அழைக்கிறாங்க. பறவைகள்னு பார்த்தோம்னா அதுலயும் வந்து அரிதினும் அரிதான பறவைகள் இந்த காட்டுக்குள்ள கண்டுபிடிச்சிருக்காங்க. சாம்பல் கிளி, கிரே பேரட் இந்த காட்டுக்குள்ள தான் இருக்கு. பழுப்பு நிற நைட்ஜார் வகையான பறவைகள், அதாவது பிரவுன் நைட்ஜார் அப்படிங்கிற வகையான பறவைகள் இங்கே மட்டுமே இருக்கு. வவ்வால் பருந்து, பேட் ஹவுல் அப்படிங்கிற வகையான பறவைகளும் இந்த காட்டுக்குள்ள மட்டுமே பார்க்க முடியும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பறவைகளும் ஆயிரக்கணக்கான விலங்குகளும் குரங்கு இனங்களும் இந்த காட்டுக்குள்ள வந்து அதிக அளவுலேயே இருக்கு. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் வந்து இந்த காட்டுக்குள்ள வாழலாம் அப்படின்னு வந்து சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து இந்த 2 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த காட்டோட பரப்பளவுக்குள்ள வாழக்கூடிய உயிரினங்கள். 10,000க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் வாழுது. அதோட இந்த 4700 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த காங்கோ நதியிலையும் சில விசித்திரமான, எங்கேயுமே பார்க்க முடியாத அரிதினும் அரிதான உயிரினங்கள் இங்கேயும் வந்து இருக்கு. அது என்ன மீன்கள்னா நைல் திலாப்பியா அண்டு நைல் தெர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான அந்த வகையான மீன்கள். அதோட எப்படி வரிக்குதிரையோட உருவத்தில் ஒரு ஒட்டகச்சிவிங்கி இந்த காட்டுக்குள்ள இருக்கும், அதே மாதிரி ஒட்டகச்சிவிங்கி மீன் ஜீப்ரா கேட்ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வகையான மீன்களும் இந்த காங்கோ நதியில மட்டுமே பார்க்க முடியும். இந்த மாதிரி 700க்கும் மேற்பட்ட நீர்வாழ் உயிரினங்கள் வந்து இந்த 4700 கிலோமீட்டர் நீளமுள்ள காங்கோ நதியில இந்த கங்கோலியன் காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு வருது. இந்த அளவுக்கு பல வகையான உயிரினங்களுக்கு தாயகமாகவும் உயிர் கொடுக்குற இடமா தான் இந்த கங்கோலியன் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு. இந்த கங்கோலியன் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து தன்னோட எல்லைகளை 5 நாடுகளோட பிரிச்சுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லையா, அது எந்தெந்த நாடுகள்னா அது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கேட்ரூன், காபோன், காங்கோ குடியரசு, காங்கோ ஜனநாயக குடியரசு, அதோட ஆப்பிரிக்காவோட இன்னும் சில முக்கியமான நாடுகள் கூட எல்லைகளை வந்து இந்த கங்கோலியன் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து பகிர்ந்துக்குது. கம்பேர் பண்ணீங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட்டுக்கு எந்த வகையிலுமே இந்த ஃபாரஸ்ட் வந்து குறைச்சலே கிடையாது. இந்த கங்கோலியன் ஃபாரஸ்ட், இந்த கங்கோலியன் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து இந்த உலகத்தோட 2வது லங்ஸ்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய காடு, அதிகமான ஒரு ஆக்சிஜனை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடமாவும் இந்த இடம் வந்து இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த இடத்த வந்து சிலர் காசுக்காக இந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுறது, அந்த இடத்துல வந்து ஆக்கிரமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி இந்த இடத்தையும் இந்த காட்டையும் வந்து அழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த கங்கோலியன் ரெயின் ஃபாரஸ்டோட அளவு குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. எப்படி அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வராங்களோ அதே மாதிரி தான் இந்த கங்கோலியன் ரெயின் ஃபாரஸ்ட்டையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வர்றாங்க இதோட பரப்பளவை. எப்படின்னா இந்த காட்டில் இருக்கிற மரங்களை வந்து வெட்டி விற்கிறது, சில பல தோட்டங்களை வந்து இந்த காட்டோட பகுதிகளில் நிறுவுறது, சுரங்கம் தோண்டி இந்த காடுகளை அழிக்கிறதுங்கிற மாதிரி பல வகைகளில் இந்த காடுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டே தான் வர்றாங்க. அதோட இறைச்சிக்காக வேட்டையாடுறது, தோலுக்காக வேட்டையாடுறது, பணத்துக்காக வேட்டையாடுறதுன்னு அங்கே இருக்கக்கூடிய சில உயிரினங்களையும் சில மிருகங்களையும் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க கொண்டுகிட்டே தான் இருக்காங்க. இதனால வருஷம் இந்த காட்டோட அளவு எப்படி குறையுதோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது வருஷம். இதில் ரொம்ப ட்ராஜடியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே விசித்திரமாக இருக்கக்கூடிய இங்கே மட்டுமே பார்க்கக்கூடிய சில உயிரினங்கள் வந்து எண்ணிக்கையில் ரொம்பவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. வேட்டையாடி அதோட எண்ணிக்கையை வந்து குறைச்சிட்டாங்க. மொத்தமாக இந்த காட்டை வந்து எந்த அளவுக்கு அழிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2000 2021, அதாவது ஒரு 20 வருஷம் ரவுண்டாக வச்சுக்கோமே, இந்த 20 வருஷத்துக்குள்ள மட்டுமே இந்த காட்டோட அளவில் 1,70,000 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு இந்த காட்டை வந்து அழிச்சிருக்காங்க. கம்பேர் பண்ணி பாருங்களேன், 2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இந்த காட்டோட அளவு. அதில் 1,71,000 கிலோமீட்டர் ஸ்கொயரை வந்து இவங்க வந்து அழிச்சிட்டாங்க, அடியோட அழிச்சிட்டாங்க. இது காடோட இடமா கிடையாது, அதுக்கு பதிலாக மக்கள் வாழ்றது, மரங்களை வெட்டுறது அப்படிங்கிற மாதிரி வியாபாரத்துக்காகவும் இந்த இடங்களை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% இந்த காட்டோட அளவு வந்து வெறும் 20 வருஷத்தில் குறைஞ்சிருக்கு. அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 150 வருஷத்தில் மொத்த காடுமே அழிஞ்சிரும். இதே அளவு இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து நீடிச்சா. இதுக்கு வந்து ஒருத்தர் மட்டுமே ப்ளேம் பண்ண முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா இந்த காடு வந்து பல நாடுகளை வந்து இதோட பார்டரில் பகிர்ந்துக்குது. அப்படி இருக்கிறனால ஒருத்தர் ஒரு ரூல்ஸ் போட்டாங்கன்னா இன்னொருத்தர் அதை வந்து பிரேக் பண்ணுறது மாதிரியான சில விஷயங்களும் இந்த இடத்துல வந்து அதிக அளவில் நடக்கிறதுனால தான் இந்த காட்டை வந்து இவங்களால வந்து பாதுகாக்க முடியலை. இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உலகத்தோட 2வது லங்ஸ்னே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெயர் பெற்ற ஒரு காடான கங்கோலியன் ரெயின் ஃபாரஸ்ட் இப்போ வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படி அமேசான் அழிஞ்சிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டும் அழிஞ்சிட்டே தான் இருக்கு. இதில் ட்ராஜடியான விஷயம் என்னன்னா, இந்த காடுகளை அழிக்கிறது மூலமா
மக்களுக்கு தான் ரொம்ப பெரிய பாதிப்பு. ஆக்சிஜன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை வந்து கட்டுப்படுத்தினா மட்டுமே தான் மக்கள் இந்த உலகத்தில் நீடிச்சு வாழ முடியும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கங்கோலியன் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு எந்த வகையிலுமே குறைச்சல் இல்லாத உலகத்தோட 2வது லங்ஸ்னே சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த காட்டை பற்றி நீங்கள் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ரெகுலராக வாட்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களே அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாபிக்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.